மார்க்கெட்டிங் லைன் நல்லா இருக்கும். மார்க்கெட்டிங், கமிஷன் இந்த மாதிரி லைன் நல்லா இருக்கும். ஒரே இடத்துல ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி, அதாவது ஒற்றைப்படை பாவங்கள் யார் யாருக்கெல்லாம் வருதோ அவங்க சுதந்திரத்தை அதிகமா எதிர்பார்ப்பாங்க சார். எதிர்பார்ப்பாங்க. ஒற்றைப்படை பாவங்கள் யார் யாருக்கெல்லாம் அதிகமா இருக்கோ அவங்க சுதந்திரத்தை அதிகமா எதிர்பார்ப்பாங்க. இரட்டைப்படை பாவங்கள் யார் யாருக்கெல்லாம் அதிகமா இருக்கோ அவங்க சுதந்திரத்தை பறி கொடுத்தாலும் பணத்தை பார்ப்பாங்க. பணம் தான் பிரதானமா இருக்கும், சுதந்திரம் எல்லாம் அவங்களுக்கு இல்லாம இருந்தாலும் பரவாயில்லைங்கிறது பார்ப்பாங்க. அதனால இது ஒரு 20 வயசுல இந்த ஜாதகத்துக்கு இந்த மாதிரி வந்திருந்தா இவர் வந்து மார்க்கெட்டிங், சேல்ஸ் இந்த மாதிரி லைனுக்கு போகிற வழியே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுக்கிற மாதிரி லைனுக்குலாம் போக மாட்டார். குறிப்பா மற்றவருக்கு ஆலோசனை கூறுதல் இந்த மாதிரி ஆர்ட் லைன் நல்லா இருக்கும், மற்ற லைன் நல்லா இருக்காது. அதாவது ஒரே பாவம் தான், ஆனா அது ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்தந்த அவனுடைய ஈடுபடும் செயலுக்கு தகுந்த மாதிரி மாறும் சார். உதாரணத்துக்கு 3வது பாவம் என்பது அற்புதமான பாவம் யாருக்குன்னா சாப்ட்வேர் இன்ஜினியர். ஆனா 3வது பாவம் ரொம்ப மோசமான பாவம் யாருக்குன்னா மெக்கானிக்கல் லைன், கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் இருக்கு. 3வது ஆபரேட் ஆனா அவனால வீடே கட்ட முடியாது. ஓகேங்களா? இதுதான் இந்த தேரியோட சாராம்சம் சார். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒரே நோக்குல பார்க்காம அவங்கவுங்க வாழ்க்கை சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கலாம் அந்த பாவ காரகத்தை. நீங்க 3வது பவனம் என்ன நினைச்சிருப்பீங்க? சகோதர ஸ்தானம். சகோதர ஸ்தானங்கிறத வச்சு என்ன சார் பண்ண முடியும் ஜோசியத்துல? இன்னைக்கு ஒரு 10-15 காரகத்தை வச்சு எதுவும் பண்ண முடியாது. அப்ப 3வது நீங்க தகவல் தொடர்பு, இடமாற்றங்கள், பயணங்கள், அப்கிரேடு, ஏற்கனவே செஞ்ச வேலையில இருந்து ஒரு மாற்றங்கள் வர்றது அப்படிங்கிறது. பொதுவாக அந்த 4வது வீடு மெக்கானிக்கல் லைன்ல இருக்கிறவனுக்கு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி சிந்தனை தான் இருக்கும், அப்படியே ட்ராக்ல போவாங்க. கம்ப்யூட்டர் லைனருக்கு ஒரே மாதிரி சிந்தனை இருக்காது. ஆனா கம்ப்யூட்டர்ல ஹார்ட்வேர் பிரச்சனைக்கு ஒரே மாதிரி சிந்தனை இருக்கும். இந்த பொருள் போனா இந்த மாதிரி வேலை செய்யும், அந்த பொருள் போனா அந்த மாதிரி வேலை செய்யும். இந்த மாதிரி ஒரு 10-15 செட்டப்ல வச்சுக்கிட்டு டக்கு டக்குன்னு பண்றது ஹார்ட்வேர். சாஃப்ட்வேருங்கிறது என்ன? ஒவ்வொரு கம்பெனிக்கு ஒவ்வொரு மாதிரி சாஃப்ட்வேர் பண்ணி தரணும், அப்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்படிதான் சார் நம்ம இந்த குறிகாட்டிகள் இப்படிதான் சார் எடுக்கிறது. இப்ப புரியல எப்படி சார் உங்களுக்கு? அதாவது குறிகாட்டிகள் நம்ம என்ன பண்றோம்னா, இங்க கிரகம் இது குரு தசைக்கு இந்த மாதிரி பலன் தான், எல்லா தசைக்கும் இதே மாதிரி எடுத்துக்கிறீங்க. 2வது இந்த ஜாதகருக்கு உத்தியோகம் கிடைக்குமான்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. உத்தியோகஸ்தானம் எப்படி இருக்கு, யாருக்கிட்ட அவர் வேலை செய்வாரான்னு பார்க்கும்போது 6வது வீடு. 6வது வீடு வந்து 5-11ங்கிறதால ரொம்ப நாள்லாம் யாருக்கிட்டையும் வேலை செய்ய முடியாது. ஓரளவுக்கு வேலை செய்யலாம், ஏன்னா 11 வந்து 5 கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பாவம். ஆனா நீண்ட காலத்துக்கு வேலை செய்ய முடியாது. உத்தியோகத்திலையும் உடல் உழைப்பு ரொம்ப கம்மியா தான் இருக்கும், ரொம்ப கடுமையான உடல் உழைப்புலாம் இருக்காது. ஏன் சார்? 6வது வீடு யார் யாருக்கெல்லாம் ஒற்றைப்படை பாவம் தொடர்புகிறதோ அவங்க உடல் உழைப்பு கம்மியா தான் இருப்பாங்க. ஓகேங்களா? சரி, மாத சம்பளங்கிறது ஆவரேஜ் தான். பிசினஸ் பண்ணுவாரா அப்படின்னா புதன் 7வது வீடு எப்படி இருக்கு? புதன் வந்து புதனுடைய சாரத்துல, சனியோட சாரத்துல, புதனுடைய சப்புல இருக்கு. 1, 3, 7, 9, மீண்டும் 1, 4, 7, 10, மீண்டும் 1, 3, 7, 9. இந்த 4 10 க்ளோஸ் பண்ணிட்டு 3, 9 இருக்கு சார். 1, 3, 7, 9. பிசினஸ் அமைப்பு ஆவரேஜ் தான். பிசினஸே பண்ண முடியாதுன்னு அர்த்தம் இல்லை, பிசினஸும் பண்ணலாம். ஆனா பொருளை கொடுத்து பிசினஸ் பண்ணக்கூடிய அமைப்பு சிறப்பா இருக்காது. மற்றவருக்கு ஆலோசனை சொல்லலாம், சர்வீஸ் பண்ணலாம், இதெல்லாம் நல்லா இருக்கும். பணத்தை கொடுத்து பொருளை கொடுத்து பிசினஸ் பண்ற அமைப்பு சரியா இருக்காது, அதுல பெருத்த லாபம் கிடைக்காது. சரிங்களா? சரி, அப்ப என்ன பண்ணலாம்? அடுத்து 5வது வீடு. 5வது வீடு சம்பாடு சுக்கிரன். சுக்கிரன் வந்து என்ன சாரத்துல இருக்குன்னா இங்க ராகுவோட சாரத்துல, சனியோட சப்புல. அது 2, 4, 8, 10. இது 1, 4, 7, 10. இங்க 2, 8 க்ளோஸ் பண்ணிடும். இங்க 1, 4, 7, 10 வேலை. அப்போ இங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 5வது வீடு வந்து 1, 4, 7, 10ங்கிறதால கமிஷன், ஆர்ட். 5வது வீட்டுக்கு ஆர்ட் என்ன சார்? பார்ட்னர்ஷிப்ல ஆர்ட் சார். 5வது வீட்டுக்கு கலைன்னு சொல்றோம் இல்லையா? கலை, இலக்கியம், மொழி, கலாச்சாரம் இந்த மாதிரி பணிகள்ல ஜாதகருக்கு வருமானம் வரும். இது வேற யார் ஜாதகம்? என்னுடைய ஜாதகம் தான் சார். சரிங்களா? இதுக்குன்னா உங்களுக்கு புரியறதுக்காக. ஓகே சார். ஆமா சார், இதை இப்ப பாத்துருவோம் சார். இதுல இருந்து எடுத்துடலாம் சார். எந்த ஜாதகத்தை முதல்ல எடுக்கலாம் சார்? இப்ப நேரம் என்னன்னு பாருங்க. ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஜென்ரலா
ஒரு கேள்வி கேளுங்க, அந்த கேள்விக்கு பதில் எப்படி எடுத்து நம்ம இங்கிருந்து எடுப்போம் சார். ஃபர்ஸ்ட் கேஎஸ் மூர்த்தி. யார் சார் கேஎஸ் மூர்த்தி? ஓகே சார். இப்ப சாருடைய கேள்வி திருமணம் சம்பந்தமான கேள்வி சார். திருமணம் எப்போது நடக்கும்? ஓகேங்களா? திருமணம் எப்போது நடக்கும்னு கேள்வி கேட்டோடனே முதல்ல நீங்க பார்க்க வேண்டிய வீடு என்னன்னா, நேரா உங்க வண்டியை 7வது பாவத்துக்கு நோக்கி ஓட்டுங்க, வேற எங்கேயும் போயிடாதீங்க. ஓகேங்களா? 7வது வீடு எப்படி இருக்கு இவருக்கு? 2, 6, 8, 10, 12. 7வது பாவம் நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? 7வது பாவத்துல இருந்து 6, 8, 12 வந்துச்சு இல்லைங்களா? இல்ல சமாளிக்குதுன்னா இந்த அகம் சார்ந்த விஷயத்துக்கு, அது புறம் சார்ந்த விஷயத்துக்கு எடுத்துக்கலாம் சார். இருந்தாலும் திருமண வாழ்க்கைக்கு அது சாதகமா இல்லை, ஒரு ஆவரேஜ் லெவல்ல வீக்கா போயிடுச்சு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னா, களத்திரக்காரகன் சுக்கிரனை போய் பார்க்கணும். களத்திரக்காரகன் சுக்கிரன் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? 4, 10, 12. அதாவது இங்க வீக்கா இருக்கும் போது இதை சரி பண்ற அளவுக்கு இங்க ஒத்தப்பட பாவம் வச்சுட்டு இருக்கணும். அடுத்த லக்னத்து சார். அதாவது என்னன்னா, நம்ம எடுத்தோடனே என்ன பண்றோம், லோக்கல் கோர்ட்டுக்கு போறோம், அடுத்து ஹை கோர்ட்டுக்கு போறோம், இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறோம். ஸ்ட்ரெயிட்டா சுப்ரீம் கோர்ட்டு போக முடியாது இல்லையா? அதனால இப்போ சுப்ரீம் கோர்ட் லக்னம் என்ன சொல்லுது? அதே 2, 6, 8, 10, 12. அப்ப கொடுப்பனை வந்து பலவீனமாக இருக்கிறது. கொடுப்பனை பலவீனமா இருந்தாவே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாதகத்துல அவ்வளவு வீக்கா நமக்கு வந்து ஒரு சம்பவம் நடக்காது. ஒரு பாவத்தோட கொடுப்பனை வீக்கா போயிட்டாவே, இந்த 3 ஏரியாவில் எங்கேயாவது ஒத்தைப்படை பாவம் இருக்கா? எங்கேயாவது 7வது வீடு இருக்கா? எங்கேயுமே 7வது வீடு இல்ல. ஓகேங்களா? அப்ப இங்க ஜாதகம் வந்து இப்போதைக்கு கலகலத்து தான் போயிருக்கு. ஓகேங்களா? சரி, 9வது வீட்டை கடைசியா ஒரு சான்ஸ், அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 9வது வீடு எப்படி இருக்கு? 5, 8, 11. இங்க வந்து 5, 11ங்கிறது நல்ல பாவம். அதனால ஓரளவுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இல்லை. ஓகேங்களா? இப்ப நடக்கிற தசைக்கு வரும் சார். அதாவது இந்த 3 ஏரியா வீக் ஆயிட்டாவே கொஞ்சம் கலகலத்து தான் போன மாதிரி. இப்போ ஜாதகருடைய வயசு பாருங்க, என்ன வயசு பாருங்க இவருக்கு? 45 வயசு ஆகுது. 46 சார்? ஒரு வயசு கம்மியா தான், இன்னொரு 1 மாசம் இருக்குல்ல. 46ங்கிறார் சார் உங்களுக்கு வயசு. அவர் கண்டுக்கவே மாட்டாரு. ஓகே சார், உங்களுக்கு 46ங்கிறார் சார். இவர் 45 தானே சார் உங்களுக்கு? 45 முடிஞ்சிருச்சு. அப்ப 46 தான். சரிங்க சார். அப்ப 46 வயசு ஆயிடுச்சு. இந்த ஆவாதத்துக்கு காரணம் இந்த கொடுப்பனை இங்க வீக்கா போனதுதான் சார். இப்ப என்ன பண்றோம், தசாபுத்தி அடுத்த செக்ஷன். ஏன்னா விதிங்கிறது ஒரு செக்ஷன், தசாபுத்தி ரொம்ப வலுவா பலத்த ஒரு என்ன சொல்றது, ஒரு படைபலத்தோட விதியை எதிர்க்குதான்னு பாக்குறாங்க. அது விதி மஜினு 2 கேரக்டர்ல விதிங்கிறது இங்க சாதகமா இல்ல. விதிங்கிறது இது 3 தான். 9வது பாவங்கிறது ஒரு சைடா எடுத்துக்கிறேன் நம்ம. ஓகேங்களா? இப்ப இங்க வந்து வலு இழந்திருக்கு. இப்ப தசாபுத்திகள் நல்ல வலுவா 1, 3, 5, 7, 9, 11 வரும்போது நம்ம விதியை எதிர்த்து ஒரு போராட்டத்துக்கு ரெடியா இருக்குன்ற மாதிரி. சரிங்களா? சரி, இப்ப பாருங்க தசாபுத்தி என்ன தசை ஓடுது இப்ப இவருக்கு? இப்ப ஓடுறது இவருக்கு குரு தசை. என்னங்க சார்? இல்ல குரு தசை, சந்திர தசை பிறக்கும் போது சார். அவர் குழந்தை இல்லையா சார்? ஆமா ஆமா சார். நடப்பு தசை வந்து குரு தசை. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், நடப்புன்னு போட்டு கீழே போட்டுருக்கு பாருங்க. குரு தசை, ராகு புத்தி, குரு அந்தரம். முதல்ல இந்த ஜாதகம் உண்மையாங்கிறது ஒரு செக் பண்றதுக்கு, இது ஜாதகத்துல அந்த கொடுப்பினைங்கிறது காமிச்சதால ஜாதகம் உண்மை அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துடுது. ஓகேங்களா? இப்ப என்ன பண்றோம், குரு தசையை பாருங்க. குரு தசை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, குரு தசை என்பது 5ஐயும் 10ஐயும் தொடர்பு கொள்ளுது. 5, 10 தொடர்பு கொண்டா இதுல வலுவான பாவம் 5வது வீடு தான். ஓகேங்களா? இவ்வளவு பெரிய கொடுப்பினை எதிர்க்கிறதுக்கு வெறும் 5வது பாவத்துல எதுவும் பண்ண முடியாது. அதாவது ஒரு பாவத்துக்கு விதி கெட்டு போச்சுன்னா அது எதிர்க்கிற மாதிரி நிறைய ஒற்றைப்படை பாவங்கள் வந்தா அது எதிர்த்து சமாளிக்க முடியும். இங்க வெறும் 5, 10ங்கிறது ஒரு ஆவரேஜ் தான். அப்ப குரு தசைங்கிறது போதுமான வலு இல்லாம இருக்கிறது. ஓகேங்களா? நடப்பு புத்தி என்ன? ராகு புத்தி. ராகு புத்தி திருமணத்தை தருமா? ராகு புத்தி எப்படி இருக்கு சார்?
4, 6, 8, 12. இப்ப ஒரே ஒரு கேள்வி சார், இவருக்கு ராகு புத்தி திருமணத்தை தருமா தராதா? யாரா மாத்தி சொல்றீங்களா? என்ன சார் வாய்ப்பு இருக்கா? எப்படி சார்? பாரம்பரிய ஜோதிடத்துல வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்றேன். எப்படி வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க பாரம்பரிய ஜோதிடத்துல? ஆமா சார், இது ராகு 1வது வீட்டுல தானே இருக்காரு. என்ன சார் சந்திரன்ல இருந்து தேவைப்பட்டா லக்னத்தை எடுத்துக்கிறீங்க, தேவைப்பட்டா சந்திரன் எடுத்துக்க. இதுனா கதை எது? அதாவது சார் எப்படின்னு சொல்லலாம், நீங்க சொல்றது கரெக்ட் தான். திருமணம் ஆபத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா இந்த ராகு 7வது வீட்டுல பாக்குறாரு அப்படின்னு சொல்லலாம். ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகமும் அடங்கிச்சு. அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காலசர்ப்ப தோஷத்தை வேலை இல்லைன்னாலும் காலசர்ப்ப தோஷம் தான், கல்யாணம் ஆவல்னாலும் காலசர்ப்ப தோஷம் தான், குழந்தை பிறக்கணும்னாலும் காலசர்ப்ப தோஷம் தான். காலசர்ப்ப தோஷத்தோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, 33 வயசு வரைக்கும் ஒருத்தருக்கு வளர்ச்சி இல்லை. கரெக்ட் தான், உண்மைதான். எனக்கு தெரிஞ்ச மாஸ்டர் பேட்ஸ்மேன் ஒருத்தர் இருக்காரு, சச்சின் டெண்டுல்கர். அதாவது 10+1 சொல்லுவாங்க அவரை. அவர் எவ்வளவு ரன் எடுக்கிறாரோ அதே அளவு ரன் தான் மற்ற 10 பேர் எடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு காலத்துல எப்போ அவருக்கு 20 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் வரக்கூடிய காலகட்டத்துல. ஆனா அவர் ஜாதகத்தில் காலசர்ப்ப தோஷம் இருக்கு. 33 வயசு வரைக்கும் உனக்கு வேஸ்ட்னு சொன்னவங்க நிறைய பேர். ஆனா 33 வயசுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் டவுன் ஆனார் அவர். யோகன்ட்டுவாங்க. அதான் என்ன அப்படின்னா அந்த மாதிரி இது என்னன்னா இது மாத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இப்ப என்ன அப்படின்னா, இங்க ராகு அப்படின்ற கிரகம் வந்து 4, 6, 8, 12 இங்க டிஜிட்டலைஸ்டா போயிடுது. இங்க கன்ஃபியூஷனே இல்ல. 7வது வீட்டை கெடுக்கக்கூடிய பாவம் 6 இருக்கு. திருமணம்ங்கிறது 1, 7. 1வது இடங்கிறது ஜாதகர், 7வது இடங்கிறது அவரோட ஒரு சேரக்கூடிய ஜோடி. இதை தடுக்கக்கூடிய பாவம் 6, 12. 8ங்கிறது இந்த விஷயத்தை எதிர்மறையா செயல்படுத்தக்கூடியது. 4ங்கிறது 6வது வீட்டுக்கு முழு பலமா இருக்கக்கூடியது. அதாவது வெறும் 6னாலும் பரவாயில்ல சார், இந்த 4, 6ங்கிறது திருமணத்தை அவ்வளவு மோசப்படுத்தாங்க. ஏன்னா வெறும் 6 இருக்கும் போது அதுக்கு 100% தான் அது இருக்கும். 4, 6ன்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா 200% அது வந்து வெயிட்டேஜ் ஆயிடாது. அதனால இந்த எந்த ஒரு காம்ப்ரமைஸ் உண்மையா, அதாவது அவருக்கு திருமணம் ஆகிறது நம்ம ரொம்ப சந்தோஷம் தான் நமக்கு. ஆனா என்ன கிரக நிலை இந்த மாதிரி இருக்கு, நம்ம என்ன பண்றது ஆயிடுச்சுங்களா? ஏன்னா இந்த ராகு வந்து 4, 6, 8, 12 தொடர்பு கொள்ளும் போது இந்த ராகு புத்தி என்பது திருமணத்துக்கு அங்க சாதனை இல்லை. ஏன்னா ஒரு விதியை எதிர்க்கிறதுக்கு தசை நல்லா வலுவா இருக்கணும். ஒரு தசையோட சப்போர்ட் பண்றது புத்தி நல்லா இருக்கணும். ஆனா இங்க தசையோட புத்தி மோசமா போயிடுச்சு. நான் சொல்றது புரியுதா சார்? நான் வேகமா எடுக்கிறதுல யாருக்கெல்லாம் புரியலனாலும் நீங்க இடையில நீங்க தாராளமா டிஸ்டர்பன்ஸ் பண்ணலாம் சார், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதனால இந்த ராகு புத்தி இல்லை. அடுத்த தசை என்ன தசை சார்? சனி தசை. சனி எப்படி இருக்கு? சனியும் பாத்தீங்கன்னா 2, 6, 8, 10, 12 தான் காமிக்கிறாங்க. அப்ப சனி புத்தியும் கொஞ்சம் ஜாதகத்துல ரொம்ப இதுவாதான் இருக்கு, வீரியமா இல்லை. ஓகேங்களா? சனி தசையில சனி புத்தியை முடிச்சுட்டு அப்புறம் புதன் புத்தின்னு வரும். புதன் எப்படி இருக்கு பாருங்க, அது நல்லா இருக்கு. இவர் குரு தசையில புதன் பாத்தீங்கன்னா 3, 7, 9 காமிக்குது இல்லையா? ஓகேங்களா? இந்த 3, 7, 9 காமித்தால புதன் புத்தியில வாய்ப்பு ஓரளவுக்கு இருக்கு. ஆக்சுவலா இதுல என்ன நம்ம அட்வைஸ் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு புதனுடைய அந்தரம் வருது இல்லையா, அந்த நேரத்துல கொஞ்சம் கடுமையான முயற்சி பண்ணா சைக்கிள் கேப்ல, அதாவது சிக்னல் போட்டாங்க 20ன்னு காமிக்குது. நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் தூரத்துல இருப்போம். அங்க 20, 18, 19 குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், 17 குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். வண்டி வேகமா வந்து அங்க 2ன்னு வரும்போது சல்லுன்னு உள்ள போயிட்டு அப்படி போயிடலாம். அந்த மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா அந்தரத்தை கரெக்டா பிடிச்சி கடுமையான முயற்சி பண்ணீங்கன்னா இந்த புதனுடைய அந்தரத்தை நடக்கும். ஆனா அந்தரங்கிறது ரொம்ப நாங்க சார்